ஹalleluya. தேவனுடைய விடுதலையையும் தயவையும் நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதுமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் எல்லா காரியங்களிலிருந்தும் எனக்கு ஏற்கனவே விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், பிரிதனை வாதத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அதை நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டும். அதை நானும் நீங்களும் முழுவதுமாய் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட நபர்களாய் நாம் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஹalleluya. நாங்கள் உலக அதிகாரத்தால் ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் உன்னத அதிகாரத்தினால் நானும் நீங்களும் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹalleluya. நாம் உலகத்தால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் உண்மையான தேவனால் நானும் நீங்களும் விடுதலை பெற்றிருக்கிறோம், தயவை பெற்றிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து கொண்டு போய் கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவர்களுக்காக தான் ஊழியம் பண்ண போனாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறையில் போட்டுட்டு அவங்கள ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் அடைச்சிருந்த பொழுதும் அவர்கள் உண்மையான விடுதலை அடைந்தவர்களாய் அந்த இடத்துல செயல்பட்டார்கள். ஹalleluya. அதே போல தான் நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும், என்னுடைய உபத்திரவ காலமாக இருக்கட்டும், என்னுடைய பலவீனமான காரணமாக இருக்கட்டும், என்னுடைய கடினமான காலமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் நானும் நீங்களும் விடுதலை பெற்றவர்களாய் செயல்பட வேண்டும். ஹalleluya. முதல் வாரத்தில் எதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தார் என்று பார்த்தோம். இரண்டாவது வாரத்தில் விடுதலை பெற்றவர்கள் எப்படிப்பட்ட இருதயத்தை, எப்படிப்பட்ட மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். மூன்றாவது வாரத்திலே விடுதலை பெற்றவர்களுடைய பொறுப்பு என்ன என்று சொல்லி பார்த்தோம். அதையே நான்காவது வாரத்திலும் நாம் பார்த்தோம். ஹalleluya. விடுதலை அடைந்தோம். சொல்லமா, we have been set free to set free others. இந்த வார்த்தையை சொல்லலாம், set free others. எல்லாரும் சொல்லமா, set free to set free others. விடுதலை அடைந்தோம், இன்னொருவரை விடுதலையாக்க. அந்த ஜெயிலர் பாருங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டுட்டு அந்த இடத்திற்கு ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணி அவங்கள விடுதலை செய்த போது அவர்கள் எங்கும் ஓடி போகல. ஜெயிலர் வந்து பயந்து போயிட்டான். அப்படி பயந்த சூழ்நிலையிலே அவன் தன்னையே மாய்த்து கொள்ள பார்க்கிறான். அந்த மாதிரி சூழ்நிலை கூட விடுதலை அடைந்தவர்கள் ஹalleluya இன்னொருவனை விடுதலை செய்ய ஆவலாய் அங்கேயே இருக்கிறார்கள். ஹalleluya. ஒரு பெரிய ஷவுட், ஒரு பெரிய வார்த்தை, ஒரு பெரிய கூடவே இருக்கிறதான காரியத்தை அவர்கள் பார்த்தார்கள். கடந்த வாரத்தில் நான் பார்த்ததை நான் சொல்ல போறேன். நீங்கள் கவனமாக என் கூட இருக்கும்படியாக நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லமா, போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம். எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, என்னங்க? ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம். விடுதலையின் மீது என்னுடைய கவனம், உங்களுடைய கவனம் இருக்கணும். நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்பதை 100% எனக்கும் உங்களுக்கும் அந்த அச்சாரம், அந்த உறுதி இருக்கணும். விடுதலை அடையாதவர்களை போல நானும் நீங்களும் செயல்படக்கூடாது. ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம். கர்த்தர் என்னையும் உங்களையும் கல்வாரி சிலுவையிலே, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், என்னங்க? கல்வாரி நாயகன் கைவிட மாட்டார். கல்வாரியிலே எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, முடிந்தது. எல்லாரும் சொல்லலாமா, என்னங்க? எல்லாம் என்ன சொல்லுங்க? முடிந்தது. ஆன்லைன் இருக்கிறவங்க எங்க கூட நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, சொல்லுங்க, என்னங்க? முடிந்தது. இட் இஸ் finished. கிரீக் வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னா, கிரேக்க மொழியில் சொல்லணும்னு சொன்னா என்னங்க? டெட்டலஸ்தாய். 100% எனக்காக உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் பெய்ட் பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து விட்டார். தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் என்னையும் உங்களையும் விலை கொடுத்து வாங்கி விட்டார். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. விலை கொடுத்து வாங்கி விட்டார். எனக்கு நான் கொடுக்க வேண்டிய எல்லா விலையும் அவர் கொடுத்து விட்டார். நான் விடுதலை அடைந்து விட்டேன். இன்னும் பழைய விஷயத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாதுங்க. என்னங்க? பழைய விஷயத்திலே நான் வாழ்ந்துக்கிட்டு, பழைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்துக்கிட்டு பல காரியங்களுக்கு நானும் நீங்களும் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பயந்து 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 வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் மந்திரத்து மேலே பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, ரட்சிப்புக்குள்ளே வந்தாச்சு, விடுதலை அடைஞ்சாச்சு, வெற்றியை பெற்றாச்சு. இதெல்லாம் அடைஞ்ச பிறகும் இன்னைக்கும் நான் என்ன பண்ணுறேன்? மந்திரத்துக்கு பயந்துக்கிட்டு, பில்லி சுனியத்துக்கு பயந்துக்கிட்டு, சாதாரண மிளகாக்கு பயந்துக்கிட்டு, எலுமிச்சை பழத்துக்கு பயந்துக்கிட்டு, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு பயந்துக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டிங்க தானே? என் பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டிங்க தானே?
அப்புறம் திருப்பி ஏன் அதையே குறித்து யோசித்துட்டு இருக்கிறீங்க? அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அந்த கறியை சாப்பிடக்கூடாது, இந்த கறியை சாப்பிடக்கூடாது. விடுதலை அடைஞ்சாச்சுங்க. எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தரை உண்டு பண்ணியாச்சுங்க. அவர் எனக்காக கொடுத்துட்டாருங்க. அப்ப நான் என்ன எப்படி வாழணும்? இன்னும் அந்த பழைய பயத்திலேயே, அடிமைத்தனத்திலேயே நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அப்போ திரும்பவும் அந்த மந்திரத்துக்கோ திரும்பவும் அந்த காரியத்துக்கு நான் பயந்து 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 வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஃப்ரீடமுக்கு அழைக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விடுதலைக்கு அழைக்கப்பட்டீர்கள். விடுதலையில வாழுங்க. இதை சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விடுதலையில வாழுங்க. இதை சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, விடுதலையில. மூஞ்ச முறைச்சிக்கிட்டு வச்சு சொல்லாதீங்க, சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. என்னங்க? விடுதலையில. கட்டுல வாழாதீங்க. கர்த்தர் உங்களை தரித்திரத்திலே வைக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாரு. கர்த்தர் உங்களை வறுமையிலே வைக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாரு. கர்த்தர் உங்களை பாவத்திலே இருக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாரு. கர்த்தர் இன்னும் அடிமைத்தனத்திலே அதே இதில் இருக்கணும்னு சொல்லி, கர்த்தர் அதிலிருந்தே இருக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாரு. கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறது ஒரு விடுதலையினுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. சொல்லமா ஹல்லேலூயா? சொல்ல மாட்டீங்களா ஹல்லேலூயா? என்னங்க காலையில் நான் தான் கத்தணுமா, நீங்க கத்த மாட்டீங்களா? விடுதலையாய் வாழ்வதற்கு, இன்னும் பழைய காரியத்திலே நான் பயந்து பயந்து சாவதற்கு அல்ல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் சுயாதீனத்திற்கு, விடுதலைக்கு, ஃப்ரீடமா வாழ்வதற்கு, லிபர்ட்டியா வாழ்வதற்கு, விடுதலையோடு வாழ்வதற்கு உன்னையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இல்ல நான் அப்படியெல்லாம் வாழ மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னா அது உங்களுடைய சாய்ஸ். கர்த்தர் விடுதலையை கொடுத்து ஆயிடுச்சு. இனிமேல் தான் திருப்பு வந்து விடுதலை கொடுக்கணும்னு இல்லை. அவர் அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆமாண்டவரே, ஆமா இல்லை, அப்புறம் ஏன் நான் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறேன்? அது யோசனை வரணும். ஆமா இல்லை, ஏன் அப்போ இந்த காரியத்திற்கு நான் விழுந்துகிட்டு இருக்கிறேன்? நைட்டு கண்ணை மூடினா கருப்பு பூனை வருது, இந்த பூனை வருதான், அப்போ வெள்ளை பூனை வந்தால் பரவாயில்லையா? நைட்டு கண்ணு மூடினா பாம்பு ஓடுது, அப்போ என்ன? அப்போ பாம்பு வந்தால் நல்லதில்லை, பூனை வந்தால் நல்லதில்லை, பசுமாடு வந்தால் நல்லதா? நல்லதா கேட்டதை சொல்லுங்க. எதுக்கு பயப்படுறதுன்னே தெரியல. 30 வருஷம் விசுவாசிக்கு சொல்லம்மா, நான் விசுவாசி, ஆனால் நான் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ? அவள் சொல்லம்மா, ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம், அதில் கவனமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் விடுதலை அடைஞ்சு ஆச்சு. அந்த விடுதலையை நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் தயவு என் மேலே இருக்கிறதுனால அந்த விடுதலையை நான் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். விடுதலையை கொண்டாடினா எப்படி? பாட்டு பாடுறோமா? உண்மைதான், பாட்டு பாடும்போது கொண்டாடுங்க. ஆனால் உண்மையில எப்படி தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் கொண்டாடணும். இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மூலமாக அதை நான் கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லமா, ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம் மாத்திரமல்ல, இரண்டாவதாக சொல்லமா, ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். என்னங்க? ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட்டுங்க. உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கனி மிக மிக அவசியம். என்ன கவனிங்க, கனி அவசியம். கனி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொன்னால் நான் தேவ பிள்ளைக்கு அழகு இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் இன்னும் கொஞ்சம் இதை டச் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். ஏன்னா போன வாரம் நான் சீக்கிரமாக இதை முடிச்சிட்டேன். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் கனிகளினால் அறியப்பட வேண்டும், வரங்களினால் அல்ல. வரங்கள் அவசியம், வரங்கள் தேவை, ஆனால் கனிகள் அதைவிட மேலாக தேவை. ஹல்லேலூயா. ஆக கனி எனக்கு உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஆவியின் கனிகள் ஆகிய அந்த கனியில் முதல் கனி என்ன? அன்பு. இந்த அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு அழகல்ல, தேவ பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அழகல்ல, விடுதலை பெற்றோம் என்று சொல்வதற்கு அழகல்ல, விடுதலையோடு வாழ்கிறோம் என்று சொல்வதற்கு அழகல்ல, அவர் எத்தனை தடவை ஆராதனை செய்தாலும் அதுக்கு அழகல்ல. கவனிக்கிறீங்களா?
ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். கனியின் மேல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். வேதம் சொல்கிறது, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணலாமா? ஊழியம் செய்யணுமா? எதனாலங்க? அன்பினால. எந்த நிலையிலும் அன்பினால் ஊழியம் செய்ய வேண்டும். வெறுப்பினால் அல்ல, கோபத்தினால் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, முறுமுறுப்பினால் அல்ல. ஆவியின் கனிகளாகிய முதன்களி அன்பு. சொல்லாம அன்பு. அதனால நானும் நீங்களும் அறியப்படணும். எல்லாருக்கும் உங்க கனியை பார்த்து தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பாங்க. நீங்க நல்லா பாட்டு பாடலாம், நல்லா ஆராதனை பண்ணலாம், நல்ல மியூசிக் போடலாம், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நல்லா அந்நிய பாஷை பேசலாம், ஆராதனைக்கெல்லாம் நல்லா வரலாம். அது இல்ல கனி. அன்பு தாங்க கனி. ஆவியின் கனி உங்களுக்கு நான் திரும்ப ஒரு தடவை சொல்லட்டுமா? ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் 22, 23. நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்ற மாட்டீர்கள். அப்படி சொல்லிட்டு 22, 23 ஆவியின் கனியோ, இந்த வார்த்தையை சொல்லலாமா? என்னங்க? ஆவியின் கனியோ, மாம்சத்துக்கேற்றபடி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியின் கனியோ, என் கூட பின்னாடி சொல்லுங்க, அன்பு. கரங்களை தட்டுங்க இந்த ஒரு வார்த்தைக்கு. அன்பு. என்னங்க? அன்பு. அன்பு. ஆவியின் கனி சந்தோஷம். என்னங்க? முறுமுறுப்பின் மூஞ்சி இல்லை, துக்கம் முகம் இல்லை. ஆவியின் கனி அன்பு, ஆவியின் கனி சந்தோஷம், ஆவியின் கனி சமாதானம், ஆவியின் கனி நீடிய பொறுமை, ஆவியின் கனி தயவு, ஆவியின் கனி நற்குணம், ஆவியின் கனி விசுவாசம், ஆவியின் கனி சாந்தம், ஆவியின் கனி இச்சை அடக்கம். இதுதாங்க கனி. இந்த கனியை விட்டுறோம் இன்னைக்கு. ஆனா நம்ம மேடையில் நின்று எல்லாத்தையும் பண்றதுக்கு பார்க்குறோம். எதை விட்டுறோம்? இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்கும் அதுதான். பிரசங்கம் என்னவோ நல்லா பிரசங்கம் தான் வரும், வார்த்தை என்னவோ நல்லா தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் கனி பார்க்குறோன்னு சொன்னால் பெத்த அம்மாவை கவனிக்க மாட்டான். யாரு? பாஸ்டர். பெத்த அப்பாவை கவனிக்க மாட்டாங்க. யாரு? பாஸ்டர். பெத்த அப்பா அம்மாவை எங்கே வேற எங்கேனா சேர்த்து விட்டுருப்பாங்க. யாரு? பாஸ்டர். இங்க வந்து அந்நிய பாஷைக்கு குறைச்சல் இல்லை, இங்க வந்து தீர்க்க தரிசனத்துக்கு குறைச்சல் இல்லை, இங்க வந்து ஆராதனைக்கு பாட்டுக்கு மியூசிக்கு குறைச்சல் இல்லை. ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட்ங்க. என்ன கவனிங்க? ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். கனியின் மேல என் கவனம் இருக்கணும், உங்க கவனம் இருக்கணும். இன்னைக்கு கனியுள்ள வாழ்க்கை வாழாததுனால எத்தனை குடும்பங்கள் நாசமாயிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் வளராம இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இன்னும் தரித்திரத்தில் இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதம் வேணும், செழிப்பு வேணும், விடுதலை வேணும். கனியுள்ள வாழ்க்கை வாழும்போது தான். ஹல்லேலூயா. நான் பாட்டு பாட எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா என்ன கவனிங்க? பாட்டு பாட தெரியலன்னு சொன்னா பரவாயில்ல, நான் தேவ பிள்ளை தான் சொல்லலாம். பரவாயில்ல, போன வாரம் சொன்ன நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு பாட்டு பாட தெரியலையா? பரவாயில்ல, நான் தேவ பிள்ளை தான். எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் இல்லையா? எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியலையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க கடவுள் பிள்ளை தான். நீங்க அன்னை பாஷை உங்களுக்கு பேச தெரியலையா? தெரியலையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல. பக்கத்தில் சொல்லுங்க பரவாயில்ல, பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல. கோச்சிக்க மாட்டாங்க, கோச்சிக்கனாலும் பரவாயில்ல. அந்நிய பாஷை பேச தெரியலையா? பரவாயில்ல. மேடை ஏறி மியூசிக் வாசிக்க தெரியலையா? பரவாயில்ல, பக்கத்தில் சொல்லுங்க, பரவாயில்ல. பிரசங்கம் பண்ண தெரியலையா? பிரசங்கம் பண்ற தாளம் இல்லையா? பரவாயில்ல, நீங்க தேவ பிள்ளைகள் தான். ஆனா அன்பு காமிக்க தெரியலன்னா நீங்க தேவ பிள்ளைகள் என்று சொல்வதற்கு சந்தேகம். பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. இது போய் சொல்லினே இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டு டப்புன்னு போயிட்டு பரவாயில்ல இப்போ சொல்லிட்டீங்க, ஆனால் வாழ்க்கையில்
நிறைய சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? பரவாயில்ல, மருமகத்தானே பரவாயில்ல, மாமியார் தானே பரவாயில்ல, புள்ளத்தானே பரவாயில்ல, அம்மா தானே அப்பா தானே பரவாயில்ல, காமிச்சா என்ன காமிக்கலாம் என்ன. ஏன்னா கோபத்தை காண்பிக்க தெரியுது, ஆனால் அன்பு காண்பிக்க தெரியல. ரெண்டும் எமோஷனல் தான், ரெண்டுமே உணர்ச்சிகள் அடங்கியிருக்கு. ஆனால் உனக்கு கோபம் மட்டும் காமிக்க தெரியுது, ஆனால் அன்பை காண்பிக்க தெரியல. அந்நிய பாஷை பேச தெரியுது, ஆனால் அன்பின் பாஷை பேச தெரியல. அந்நிய பாஷை பேச தெரியுதா? அப்ப அன்பின் பாஷை எங்க பேச தெரிய மாட்டிருக்கு? கோபப்பட தெரியுது, மன்னிக்க ஏன் தெரியல? சந்தோஷமா இருக்க ஏன் தெரியல? சமாதானமா வாழ ஏன் தெரியல? இச்சை அடக்கத்தோடு வாழ ஏன் தெரியல? நற்குணத்தோடு வாழ ஏன் தெரியல? சாந்தத்தோடு வாழ ஏன் தெரியல? ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். இதை பிடிச்சிக்கிட்டு இதை விட்டுட்டு நீங்கள் விதை எதை பிடிச்சிக்கிட்டு தொங்கினாலும் விடுதலை பெற்றவர்கள் என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். பவுலும் சீலாவும் எந்த சூழ்நிலையில் அந்த ஜெயிலருக்கு அன்பு காண்பிச்சாங்க பாருங்க. அவங்க மனசுக்குள்ள எல்லாமே ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு? எப்படி ஆகிலும், எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு உபத்திரவத்திலும் என் சுவிசேஷ ஊழியத்தை நான் விட்டுடக்கூடாது. ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு நான் விட்டுடக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஆத்துமா ரட்சிப்பு விட்டு போகிறதுக்கு தான் நம்ம வேலை பண்ணுறோம். சண்டைக்காராகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். மனசு மாற மாட்டிருக்கு, கடினமான இருதயம். அப்புறம் ஊழியம் செஞ்ச என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சொல்லம்மா, ஃபோக்கஸ். போன வாரம் ரொம்ப சிரிப்பு காட்டினீங்க பாஸ்டர், இப்போ ஏன் வெறுப்பு காமிக்கிறீங்கோ? போன வாரமே வர வேண்டியது அதே பாயிண்ட். கவனிக்கணும், ஃபோக்கஸ் கனியின் மேல் இல்லைன்னு சொன்னால் என் ஃபோக்கஸ் வேறு எங்கேயோ இருக்குது. இங்கே வசனம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது, இது சொல்லமா எங்க? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? மாம்சம் சண்டை போட இழுக்கும். மாம்ச இச்சை என்ன பண்ணும்? முறுமுறுப்பாவே இழுக்கும். சண்டை போட தான் வச்சுக்கிட்டு இழுக்கும். மன்னிக்காத உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான், மன்னிக்காத, கோபமாவே இரு, வெறுப்பாவே இரு, இப்படி முறைச்சிக்கிட்டே இரு, இப்படி விரைச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உள்ள இச்சையடக்கத்தை காண்பிக்காத, நல்லடக்கத்தை காண்பிக்காத, ஜென்டலா இருக்காத, நீ வேற ஆள்றா. நம்ம சீமான் சொல்றாருல, சாப்பிட்றா கறிய அப்படி ரக்கையை தூக்கிக்கடா, இப்படி போடா, இப்படி போடா அப்படின்னு சொல்றாருல, அந்த மாதிரி கடவுள் சொல்ல மாட்டார். மேன்மைக்கு முன்பானது தாழ்மை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எதுபடி நடந்து கொள்ளணுமா? ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொல்றேன், என்னங்க? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட். அந்நிய பாஷை இல்லைங்க, அன்பின் பாஷை பேச தெரியட்டும். தீர்க்க தரிசனத்திற்கு முன்னாடி நம்ம அன்பின் பாஷையை பேசலாம். இது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில். இன்னைக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட், அதன் பிறகு ஃபோக்கஸ் ஆன் த ஃபெய்த். சொல்லாமா? ஃபெய்த். ஃபோக்கஸ் ஆன் த ஃபெய்த். விசுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். விசுவாசத மேலே கவன ஹரிசி. என் சூழ்நிலைகளை வைத்து என் விசுவாசம் அளவுகோல் மாறக்கூடாது. புரியுதுங்களா? என் சூழ்நிலைகளை வைத்து என்னுடைய விசுவாசத்தின் அளவுகோல், அந்த மீட்டர் மாறக்கூடாது. என் விசுவாசத்தின் அளவுகோல் எப்போவுமே அது ரேடிக்கல் ஃபெய்த்தா அப்படியே
மேலேயே நிற்கணும், ஒரே நிலையில் நிற்கணும். விசுவாச குறைவு, விசுவாசம் ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இந்த பிபி மிஷன் பார்க்கணும்ல, இப்படி ஏறும் இப்படி இறங்கும், ஏறும் இப்படி இறங்கும். அந்த மாதிரி இல்லை. அந்த பாதரசம் ஏறி இறங்குற மாதிரி நம்ம விசுவாசம். நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும், என்னை தூக்கிட்டு போய் எங்கே போட்டாலும், நல்ல சந்தோஷமான இடத்துல போட்டாலும் என் விசுவாசம் மீட்டர் அங்கே இருக்கணும். நல்ல மோசமான தண்ணி இல்லாத காட்டில் போட்டாலும் என் விசுவாசம் எங்கே இருக்கணும்? அங்கேயே இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை எந்த சூழ்நிலை போய் வச்சாலும் என் விசுவாசம் எங்கே இருக்கணும்? கர்த்தர் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நான் விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை, அவ்வளவு செழிப்புள்ள வாழ்க்கை, அவ்வளவு பணக்கார வாழ்க்கை, அவ்வளவு ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை, அவ்வளவு ஆடு மாடுகள், அவ்வளவு வேலைக்காரர்கள், அவ்வளவு சந்தோஷமா பிள்ளைகளோடு, அவ்வளவு ஆராதனை. அப்படி அந்த இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். சாதாரணமா இல்லை, ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பலி செலுத்தினான். அந்த அளவுக்கு கர்த்தர் மேல பயபக்தியோடு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷனை பிசாசு அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது விசுவாசத்தை விட்டுறல. கூட இருக்கிறவங்கெல்லாம் ஏசி பேசும்போது, மனைவியே உன் ஜீவனை நீ விட்டுடுப்பா, கர்த்தரை தூஷித்து உன் ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும் போதும் விசுவாசத்தை விடல. அந்த மீட்ரு அங்கேயே இருக்கு. சொல்லலாமா? என்னங்க, விசுவாசத்தின் மீட்ரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கீழே இறங்கக்கூடாது, அங்கேயே நிற்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அங்கேயே நிற்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி உள்ள போடுறாங்க. தானியேல் எல்லாம் தூக்கி உள்ள போடுறாங்க. எங்க? சிங்க கெவியில போடுறாங்க. சொல்றாங்க, கர்த்தர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்கலனாலும். அக்கினியில போடுறாங்க. சொல்றாங்க, கர்த்தர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் பரவாயில்ல. அந்த மீட்டரை பாருங்க, அங்கே இருக்கிறாங்க பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் த ஃபெய்த். இங்கே இருதயத்தில் நான் விசுவாசம் அதிகமாக இருக்கிறது எனக்குள்ளாக இருக்கும்போது நான் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நேராக, அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு நேராக நான் இருப்பேன். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாருங்கள், கொஞ்சம் நான் சொல்கிறேன் லிட்ரலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் நாளைக்கு ஜெயிலில் போய் நிற்கிறேன், ஊழியத்து நிமித்தமாக என்னை ஜெயிலில் போடுறாங்க. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் என்ன யோசிப்பேன்? நான் எந்த நிலையில் இருப்பேன்? இன்றைக்கி நிறைய ஒடிசா, பீகார், இன்னும் நிறைய செய்கிற இடங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊழியக்காரர்களை. எப்படி இருப்பாங்க அவங்க? என்னை எங்கே கொண்டு வச்சாலும் விசுவாசத்தில் அங்கே தான் இருப்போம். கர்த்தருக்காக வந்தோம்ப்பா, எது இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நேரத்தில் தங்கள் இருதயத்தில் ஒன்றை விசுவாசித்தார்கள், நாம் விடுதலை பெற்றவர்கள். இந்த விடுதலையும் அடைய கர்த்தரால் முடியும். இந்த இடத்திலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தரால் முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க? ஆராதிக்கிறாங்க. அந்த இடத்துல பவுலும் சீலாவும் சிறையில் துதிக்கிறாங்க, சிறையில் ஆராதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கள் ஜெபத்தின் மூலமாய், தங்கள் துதியின் மூலமாய் தங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தையை போடுங்க, they knew that our God is our first resource and the last resort. என்னங்க? முதல் ஆதாரமும் கடைசி தஞ்சமும் அவரே. ஹல்லேலூயா. என்னுடைய முதல் ஆதாரமும் அவர்தான், என் கடைசி தஞ்சமும் அவர்தான் என்பதை பவுலும் சீலாவும் உணர்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. உணர்ந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். இன்றைக்கு உங்க சூழ்நிலையில, என்னுடைய சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அண்ட் தி லாஸ்ட் ரிசார்ட் இந்த இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. என்னுடைய முதல் ஆதாரமும் அவரே, என்னுடைய கடைசி தஞ்சமும் அவர் ஒருவரே. அவர் ஒருவரே. அவரை தவிர எனக்கு விடுதலை கொடுக்க இந்த உலகத்தில் யாராலும் கூடாது. அவர் நாமம் என்னோடு கூட இருக்கிறது. இது இந்த இடத்திலிருந்து விடுதலை கொடுப்பதல்ல, ஏற்கனவே என் கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை கொடுத்திருக்கிறார், விடுதலை அடைந்திருக்கிறோம். அதனால தாங்க அங்க பாடினாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அங்க பாடினாங்க, அதனால தான் அங்க துதிச்சாங்க, அதனால தான் அங்க ஜெபிச்சாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லமா, my first resource and my last resort.
என் கர்த்தர் தான். என் முதலும் முடிவும் என் கர்த்தர் தான். என் ஆரம்பமும் கடைசியும் என் கர்த்தர் தான். என்னை கர்த்தர் எங்கே கொண்டு போனாலும் என் விசுவாசத்தை நான் விட போகிறது கிடையாது. விசுவாசத்தை விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே பாடி இருக்க மாட்டாங்க, அங்கே துதிச்சிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. சூழ்நிலைகளை கண்டு பதறாதே, பிரச்சனைகளை கண்டு பதறாதே, பலவீனங்களை கண்டு பதறாதே, வியாதிகளை கண்டு பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். காரணம், அவரே ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ், அவரே லாஸ்ட் ரெசார்ட். ஹல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்களா? இங்கதான் இருக்கிறீங்களா? என் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸும் அவர் தான், என் லாஸ்ட் ரெசார்ட்டும் அவர் தான். அதனால் கடவுளை எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை நானும் நீங்களும் விட்டுறக்கூடாது. சொல்லலாம், காஸ்ட் ஆல் யுவர் பர்டன். முதல் பாயிண்ட் போடுங்க. என்ன? காஸ்ட் ஆல் யுவர் பர்டன். உங்கள் பர்டன் எல்லாம், உங்கள் அனைத்து பர்டனையும் பாரங்களையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க சிஸ்டர், பிரதர், நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, அது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பவுலும் சீலாவும் அதான் செஞ்சாங்க. ஜெபித்தார்கள். முதல்ல என்ன பண்ணாங்க? அவர்கள் சத்தமிட்டு என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாருங்க? தள்ளாட, என் கூட சொல்லுங்க, என்னங்க? தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. தள்ளாட விட மாட்டார். அதனால உங்க பாரத்தையெல்லாம் யார் மேல வைங்க? கர்த்தர் மேல வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மத்தேயு 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க? என்கிட்ட வாங்க. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். காஸ்ட் ஆல் யுவர் பர்டன். நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கையை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கையை தூக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் உங்கள் கரத்தில் போட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப தரித்திரமான சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப பலவீனமான சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை என்னால் முடியல, இனி நான் எப்படி ஓடுறது, இனி நான் எப்படி வாழ்கிறது, இனி நான் எப்படி மேலே வர்றது, இனி நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று தெரியல ஆண்டவரே. என் கடன் பிரச்சனை அவ்வளோ நெருக்கி கொண்டிருக்கிறது, என் குடும்ப பிரச்சனை அவ்வளோ நெருக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய உறவின் பிரச்சனை அவ்வளோ நெருக்கி கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் உங்க கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பவுலும் சீலாவும் அந்த சூழ்நிலையில ஜெபத்தின் மூலமாய் அவங்களுடைய பாரத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்தது போல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கர்த்தரே, என் பாரத்தை உங்க மேல நான் வைக்கிறேன் ஆண்டவரே, என் பாரத்தை உங்க மேல நான் வைக்கிறேன் ஆண்டவரே, உங்க மீது வைக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்க. ஹல்லேலூயா. அவருடைய நுகங்கள் ஹல்லேலூயா லேசானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். நானே பாரத்தை சுமந்துக்கிட்டு, நானே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறது வேண்டாம். பக்கத்தில் இந்த வார்த்தை சொல்லுங்க, அவர் தான் பாரத்தை சுமக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏங்க நீங்க சுமக்க பார்க்குறீங்க? இயேசு சுமந்து கொண்டாரு, இனி நான் சுமக்க தேவை இல்லை. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு விஷயத்தை பாருங்கள், ஆனால் அதை போட்டு உங்களை அழுத்தி உங்களை எழ வைக்காத மாதிரி உங்கள் பாரம், உங்கள் பேர்டன் உங்களை அமழ்த்தி போடாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அவர் மேலே கொடுத்துருங்க. அதற்கான கிரியையை நீங்கள் செய்யுங்க. அதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுதலை கொடுத்தார். அந்த இடத்துல they celebrated. விடுதலை எப்படி கொண்டாடினாங்க பார்த்தீங்களா? விடுதலை எப்படி கொண்டாடினாங்க பார்த்தீங்களா? they celebrated God's freedom. எப்படிங்க? அந்த இடத்துல ஜெபித்தாங்க. அதாங்க செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் ஜெபித்தாங்க. அதாங்க செலிப்ரேஷன். அந்த சூழ்நிலையில் துதிச்சாங்க.
அதாங்க செலிப்ரேஷன். ரெண்டாவது வார்த்தை பாருங்க, கேஸ்ட் ஆல் யுவர் பர்டன் மாத்திரம் இல்லை, கேன்சல் ஆல் யுவர் worries. கேன்சல் பண்ணுங்க உங்க ஒரிய. வேதம் சொல்லுகிறது பை பிரேசிங். முதல் காரியம் என்ன? கேஸ்ட் ஆல் யுவர் பர்டன் பை பிரேயிங். அவங்க அதை தான் செஞ்சாங்க. கேஸ்ட் ஆல் யுவர் பர்டன் பை பிரேசிங். உங்கள் அனைத்து கவலைகளையும் நீக்கவும் துதியின் மூலமாய் உங்கள் பாரங்களை அவரிடத்தில் கொடுத்துருங்க. ஜெபத்தின் மூலமாய் உங்கள் அனைத்து கவலைகளையும் நீக்கிவிடுங்கள் துதியின் மூலமாய். இன்னொரு தடவை சொல்றேன், உங்க பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஜெபத்தின் மூலமாய். சொல்லலாமா? உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஜெபத்தின் மூலமாய். உங்கள் கவலைகளை எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, நீக்கிடுங்க துதியின் மூலமாய். இதுதாங்க செலிப்ரேஷன். இதுதாங்க கர்த்தர் விடுதலையை கொண்டாடுறது. இதுதான் கர்த்தர் விடுதலையை பாடுறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசிக்கணும், சூழ்நிலையை மாற்ற என் கர்த்தரால் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வார்த்தை சொல்லமா? என்னங்க? நீங்க ஒன்றுக்கும், இந்த வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய, இல்லை சொல்லலாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய, எதோடு கூட? ஸ்தோத்திரத்தோடு. கேன்சல் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? கேன்சல் ஆல் யுவர் worries. சொல்லுங்களா, எல்லாம் சொல்றீங்களா? கேன்சல் ஆல் யுவர் worries, கேன்சல் ஆல் யுவர் கவலைஸ். ஹல்லேலூயா. கேன்சல் ஆல் யுவர் worries, கேன்சல் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் பை praising, through praising. கேன்சல் பண்ணுங்க, அதை விட்டுடாதீங்க. இல்லை நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஏன் இந்த சூழ்நிலை? பவுல் சீலாவும் உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், உங்களுக்காக ஊழியம் பண்ண வந்தேன், உங்களுக்காக என் குடும்பத்தையே விட்டு வந்தேன், உங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு வந்தேன், என் பிள்ளைய விட்டு வந்தேன், என் பொண்டாட்டி விட்டு வந்தேன், என் குட்டியை விட்டு வந்தேன், என் உறவை விட்டு வந்தேன், என் வீட்டை விட்டு வந்தேன். அந்த இடத்துல கவலைப்பட்டுட்டு உட்கார்ல. பை பிரேசிங், த்ரூ பிரேசிங் துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க விடுதலை பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சாங்க. ஃபோக்கஸ் ஆன் த ஃபெய்த். இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாதுங்க. வேதம் சொல்லுகிறது ரோமர் 10:9, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இது வேற காரியங்களுக்கு சொல்லுது, அறிக்கை எடுக்கிற காரியத்தில் சொல்லுது. ஆனால் இந்த விஷயத்தை கவனிங்க, உன் இருதயத்தில் என்ன பண்ணுமா? விசுவாசிக்கணுமா? சொல்லுமா? ஃபோக்கஸ் ஆன் த ஃபெய்த். உங்க இருதயத்தில், என் இருதயத்தில் விசுவாசிக்கணும். என் இருதயத்தில், உங்க இருதயத்தில் நான் விசுவாசிக்கல, கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விலக்குவார். காரணம், எனக்கு கொடுத்த விடுதலையே பெரிது. அந்த பெரிய விடுதலையே கொடுத்துட்டாரு. இந்த கடன்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? எனக்கு பெரிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? எனக்கென்று ஒரு தேவன் உண்டு. இந்த தேவன், அந்த தேவன் இதை சரி செய்ய மாட்டாரா என்கிறதான விசுவாசம் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகணும். எழுந்து கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையா இந்த விசுவாசம் இருக்கணும். கேன்சல் பண்ணணும். எப்படி? உங்க ஒரிய கேன்சல் பண்ணுங்க, உங்க கவலையை கேன்சல் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்று சொல்றாரு பிலிப்பியர்ல சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய. இது ரொம்ப அவசியம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை மாற்றுவார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், கடைசி நொடியிலும் ஒரு அற்புதம் செய்வார். எப்பங்க? கடைசி நொடியிலும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும், அற்புதத்தை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஃபோக்கஸா நான் இருப்பேன் ஃபெய்த்தில். என் ஃபெய்த்தை மாத்திரம் நான் காண்பிச்சுட்டுருவேன். எனக்கு ஒரு தேவன் உண்டு. இன்னைக்கு நம்ம பாட்டு பண்ணோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். அந்த விசுவாசம் இருக்கணும். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அந்த விசுவாசம் இருக்கணும். என் விசுவாசம் அவர் மேல் உண்டு, என் நம்பிக்கை அவர் மேல் உண்டு. என்னை ஆதரிப்பார், என் காலை தள்ளாட விடமாட்டார், என்னை ரட்சிப்பார், என்னை பாதுகாப்பார். ஏற்ற காலத்திலே நான் வளருவேன், ஏற்ற காலத்திலே நான் கரிதருவேன், ஏற்ற காலத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அவரை துதித்துக்கிட்டே இருக்கணும், அவரை பாடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான ஃப்ரீடமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற விஷயம். அதுதான் உண்மையான தயவை கொண்டாடுகிற விஷயம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. Cast all your burden by praying. உங்கள் கவலையெல்லாம், உங்கள் பாரத்தையெல்லாம் அவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க. எதன் மூலமாக? ஜெபத்தின் மூலமாய். அவங்க பவுலும் சீலாவும் அதை தான் செய்தார்கள். இரண்டாவதாக பார்த்தோம், கேன்சல் ஆல் யுவர் worries by praising, through praising. கேன்சல் பண்ணுங்கள், உங்கள் கவலையெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், நீக்கி போடுங்க, அகற்றி போடுங்க. எதன் மூலமாக? துதியின் மூலமாக. பவுலும் சீலாவும் அதை தான் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அதான் செஞ்சாங்க, அந்த சூழ்நிலையிலையும் அதான் செஞ்சாங்க. ஸோ இருக்கும், பலவீனம் இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் எல்லாத்தையும் எடுத்து போடலாம். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசம் பெரியது. அவர் என்னை ரட்சிப்பார், காப்பார், விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னோடு கூட எந்த சூழ்நிலையிலும் இருப்பார். மூன்றாவதாக என்ன செஞ்சாங்க பாருங்க, see, courage all your colleagues. நான் ஸ்பெல்லிங், நான் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணுறேன்னு தெரியல, பட் கவனிங்க, courage all your colleagues by serving. சர்வ் பண்ணுறது மூலமாக உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உற்சாகப்படுத்துங்க. எதனாலங்க? சர்வ் பண்ணுறது மூலிமா. இதை செஞ்சாங்க. யார் செஞ்சது? பவுலும் சீலாவும். அப்பவும் செஞ்சாங்க. எப்போ? அந்த சூழ்நிலையில் செஞ்சாங்க. ஜெயிலர் குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணுறாங்க. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பத்திற்கு விடுதலை அடைந்த அந்த சூழ்நிலையில அந்த ராத்திரியிலேயே போய் ஊழியம் பண்ணுறாங்க. சொல்லாமா? கரேஜ் ஆல் யுவர் கலீக்ஸ். உங்கள் சக பணியாளர்களோடு, உங்கள் சக குடும்பத்தோடு, உங்களோடு கூட இருக்கிறவங்களோடு, வேலை பார்க்கிறவங்கக்கிட்ட எல்லாரோடும் கூட நானும் நீங்களும் என்ன பண்ணணுமா? ஊழியம் பண்ணணுமா? அவங்களுக்கு உற்சாகம் பண்ணணுமா? எப்படி? அவங்களுக்கு ஊழியம் பண்ண முடியாக. வசனம் அழகாய் சொல்கிறது. இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 16 நீங்கள் வசனத்தை எடுக்காதீங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். ஒன்றா இருந்தாங்களா? ஒன்றா தானே இருந்தாங்க. பவுலையும் சீலாவையும். அப்புறம் அவர்களை சொல்லாமா? அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணுகிறார்கள். சொல்லாமா? அவர்களை. என்னங்க? அவர்களை. அப்பொழுது 22வது வசனத்தில் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அப்பவும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒன்றா இருந்தாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றா இருந்தாங்க. அப்புறம் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் செஞ்சாங்க. அடிப்படும் போதும் ஒன்றா இருந்தாங்க. அது மாத்திரமில்ல, அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு எப்படி அடிக்கிறாங்க அவங்கள, அப்போ அவங்க ஒன்றா இருக்கிறாங்க. அப்புறம் 31வது வசனத்தில் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுலும் சீலாவும் என்ன சொல்கிறாங்க? ஜெயிலர் குடும்பத்துக்கு என்ன சொல்கிறாங்க? ஜெயிலருக்கு என்ன சொல்கிறாங்க? அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க. they served together, they served one another, they served to many. எல்லாருக்கும் ஊழியம் பண்ணுறாங்க. அவர்கள் ஒன்றாக ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஒன்றாக ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஒன்றாக அநேகருக்கு ஊழியம் செய்தார்கள். எல்லாரும் சொல்லலாம், ஒன்றா ஊழியம் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னங்க? ஒன்றா ஊழியம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் அடிக்கப்படும் போதும் என்ன கவனிங்க, அடிக்கப்படும் போதும் ஒன்றா இருங்க. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? அடிச்சுட்டு யாரோ அடிக்க உடனே திருன்னு பவுல் சீலா விட்டு ஓடிடல, இல்லை சீலா பவுலை விட்டு ஓடிடல. அடிக்கும் போதும் என்னங்க, அடிக்கும் போதும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஜெயிலில் போடும் போதும் ஒன்றா தான் இருந்தாங்க. பாடி துதிக்கும் போதும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஜெபிக்கும் போதும் ஒன்றா தான் இருந்தாங்க. விடுதலை அடைந்த போதும் விட்டா போதும்னு தனித்தனியாக ஓடிடல, அப்பவும் ஒன்றா தான் இருந்தாங்க. திரும்பவும் ஜெயிலர் குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணும்போதும் ஒன்றா தான் இருந்தாங்க. குடும்பத்தை ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தும் போதும் ஒன்றா தான் இருந்தாங்க. இதுதான் முக்கியம்.
ஒன்றா இருக்கணும். சூழ்நிலைகள் என்னை உங்களையும் மாற்ற வரும், அடிக்க வரும், துன்புறுத்த வருவாங்க, அவமானப்படுத்த வருவாங்க. வரும் காரியத்தில் பல காரியங்கள் உங்களுக்கு நேரிடும், எனக்கு நேரிடும். அந்த சூழ்நிலையில் நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் எப்படி தாங்குகிறோம்? பை சர்விங். கரேஜ் யுவர் கலீக்ஸ், கரேஜ் ஆல் யுவர் கலீக்ஸ் பை சர்விங். ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். ஊழியத்திற்காக தான் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறாரு. இந்த ஊழியம் மனசு இல்லாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் சொன்னேன்னு சொன்னால் அப்புறம் கஷ்டம். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன்னு சொன்னால் அப்புறம் கஷ்டம். கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சார் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பை ப்ரேயிங், பை ப்ரைசிங், பை சர்விங். இது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். விடுதலையை நம்ம எப்படி கொண்டாடணும்? ஆண்டவரோடு கூட இருந்து எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நான் விசுவாசிப்பேன், என்னை கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு அந்த விடுதலையை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். வெறும் பாடுவது மாத்திரம், வெறும் சொல்லுவது மாத்திரமல்ல, விடுதலை அனுபவிப்பவர்களாய் கர்த்தருக்காக நிற்பதில். யாருக்காக? கர்த்தருக்காக நிற்பதில். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஒரே உதாரணத்தை சொல்கிறேன் நான். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் and his 2 children burnt alive. அந்த ஃபோட்டோஸ் போடுங்க. 1999 23ஆம் தேதி 22-23 அந்த இரவில் நடந்த ஒரு பெரிய கொடூரமான செயல். அங்கே இருக்காங்க பாருங்க, ஒரு கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அவங்க 2 பசங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பசங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு, இவங்க ஊழியம் என்ன, லெப்ரசி, தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு சேர முடியல. அதனால் ஜீப்பை ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த ஜீப்பை அந்த இடத்துல இருந்து ஜீப்புக்குள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க அந்த அப்பா கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அப்புறம் 2 பசங்க, பசங்க. அந்த 2 பசங்களும் அங்கே அந்த இடத்துல இருந்தப்போ இவங்க வந்து மத மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே அக்யூசேஷன் பண்ணி, அங்கே யார் மத்தியில் ஊழியம் பண்ணாங்க? லெப்ரசி, தொழுநோயாளிகள் மத்தியில், குஷ்டம் முடித்தவங்க மத்தியில் வேலை பண்ணிட்டு இருந்தவங்க. இவங்க மிஷினரியா, கிறிஸ்டியன் மிஷினரியா வந்து ஆஸ்திரேலியா நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தவங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாங்க தெரியுங்களா? உயிரோட ஜீப்பை கொளுத்தி விட்டாங்க. ஒரு அப்பா எப்படி துடிச்சிருப்பார்? தான் சாவறதை கூட யோசிச்சிருக்க மாட்டார். தன் பிள்ளைகள் கூட எரிந்து சாவறாங்களே, எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றிடலான்னு யோசிச்சிருக்க மாட்டாரா? நடக்கக்கூடாத ஒரு பெரிய சம்பவம் அந்த ஜனவரி 22-23 நைட்டில் நடந்தது. ஒரே இரவில் அப்படியே உயிரோடு எரிக்கப்பட்டாங்க. கர்த்தருக்காக ஊழியம் பண்ணவங்க, கர்த்தருக்காக நின்னவங்க, தொழுநோயாளிகள் மத்தியில் நின்னவங்க சாகடிக்கப்பட்டாங்க. இந்த நியூஸ் எல்லா பக்கமும் பரவிடுச்சு. பெரிய நியூஸாக எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அவங்க மனைவிட்ட கேட்குறாங்க. அந்த மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த நிலைமையில்? அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஐ வில் ஃபர்கிவ். என் புருஷனை கொலை பண்ணவங்கள, என் பிள்ளைகளை கொலை பண்ணவங்கள நான் மன்னிக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளோ ரத்தம் கொதிக்கும். விட்டிருந்த அந்த 2 பிள்ளைகளும் பெரிய ஸ்தானத்துக்கு வந்திருப்பாங்களே, மிஷினரியாக வேற ஊழியத்தை செஞ்சுருப்பாங்களே. அந்த அம்மா சொல்கிறாங்க, அது மாத்திரம் இல்லை, என் புருஷன் விட்டு போன அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்வேன்னு சொல்கிறாங்க. கரங்களை தட்டலாமா? உபத்திரவம், பிள்ளைங்க இறந்த அந்த சூழ்நிலையில் அந்த மனசு யாருக்கு வரும்? சரி, அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்கிறா? அந்த பெண்ணுக்கிட்ட கேட்கும்போது அந்த பெண்ணு
அவங்க சொல்கிறாங்க, ஐ தேங்க் காட், நான் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறேன், என் அப்பாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்ய வைத்து இந்த இடத்துல இரத்த சாட்சியாய் மறிக்க செய்த என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதுக்குங்க இப்போது கவலைப்படுறோம்? எதை குறித்து? சாப்பாடு ஒரு நாள் இல்லைன்னு கவலைப்படுறோம், கரிசோறு இல்லைன்னு கவலைப்படுறோம், ட்ரெஸ் இல்லைன்னு கவலைப்படுறோம், நகை இல்லைன்னு கவலைப்படுறோம். எதை கொண்டாடுறோம்? நான் சொல்லட்டுமா? உண்மையான விடுதலையை இவர்கள் கொண்டாடினார்கள். ஏன்னா இந்த உலகத்தில் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இதான் உண்மையான விடுதலை. உலகத்தில் நடக்கிற எதையும் அதை வச்சு இதை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாமே என் தலையை கெடுத்துடக்கூடாது, என் ஃபோக்கஸை கெடுத்துடக்கூடாது. ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரீடம், ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட், ஃபோக்கஸ் ஆன் த ஃபெய்த். அந்த ஃபெய்த்து, அந்த விசுவாசம்தான் இவங்களை அப்படி பேச வச்சிச்சு. இன்றைக்கும் அவங்க கடவுளுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. உண்மையான விடுதலை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் நான் பாடிக்கொண்டிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும், உபத்திரவமான கடினமான சூழ்நிலையிலையும் நான் அவரை துதித்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட மாட்டேன். யார் கைவிட்டாலும் விசுவாசத்தை விட மாட்டேன். யாருக்காகவும் விசுவாசத்தை விட மாட்டேன். யாருக்காகவும் எந்த தனிமையை என்னை விசுவாசத்திலிருந்து விட வைக்காது. நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் விடுதலையை எந்த சூழ்நிலையில் நான் கொண்டாடுவதை நான் விட மாட்டேன். பை ப்ரேசிங், பை ப்ரேயிங், பை சர்விங். ஹல்லேலூயா. துதிப்பதன் மூலமாய், ஜெபிப்பதன் மூலமாய், ஊழியத்தின் மூலமாய் நான் உம்மை கொண்டாடி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உம்மை கொண்டாடி கொண்டே இருப்பேன். ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுப்பதற்கு